ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு சன்னா தஹி சாட், ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சாட் ரெசிபி. ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு சாட் ரெசிபி இது. இந்த சூப்பரான சாட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான டெம்டிங்கான சன்னா தஹி சாட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலை இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்ன கியூப்ஸாக. அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு பாதி பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கேரட், ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தக்காளி, ஒரு பாதி தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம், அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு தடவை. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுல்ல நம்ம இதை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிர். இப்போ இந்த தயிரை வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம போட்டுடலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு க்ரீன் சட்னி சேர்த்திக்கலாம். இந்த க்ரீன் சட்னியோட ரெசிபி வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் கார்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது தேவையான அளவுக்கு இதை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஸ்வீட் சட்னி, இம்லி சட்னி, அதையும் சேர்த்திக்கலாம். இதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். மேலே மறுபடியும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு நைலான் சேவ் இருந்துச்சுன்னா அது சேர்த்தலாம். இப்போ என் கையில் நைலான் சேவ் இல்லை, இந்த காரா சேவ் இருக்குது, அதனால இந்த காரா சேவ் சேர்த்த போகிறேன். ஏதாவது ஒரு கிரன்ச் கொடுக்கறதுக்காக வேண்டியது சேர்த்துறேன். லேசாக க்ரஷ் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். நீங்கள் அந்த நைலான் சேவ் இருந்தால் போடுங்க, இல்லை ஆலு புஜியா அந்த மாதிரி ஏதாவது புஜியா ஹல்திராம்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் போடலாம், ஓமப்பொடி ஏதாவது. இதுக்கு மேலே இதை போட்டுடலாம் நம்ம. இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான சன்னா தஹி சாட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த சம்மரில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.